வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறப்பு சிகிச்சைக்கு ஏற்ப செவிலியர்களுக்கு பயிற்சிகள் அளிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கவர்னர் முதல்வருடன் சந்திப்பு. அடுத்த 25 ஆண்டு வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சிறிய மாநிலம், ஆகவே இங்கு அதிகமானோர் செவிலியர்களாக படித்து முடித்து வெளிமாநிலம் வெளிநாடுகளில் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அரசு செவிலியர் கல்லூரி மற்றும் இந்திய மனநல சிகிச்சை செவிலியர் அமைப்பு நடத்தும் 1ஆம் ஆண்டு தேசிய கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் இந்திய செவிலியர் குழு தலைவர் திலீப் குமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றிலிருந்து 3 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் 21 மாநிலங்களிலிருந்து செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை மாநிலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் செவிலியர் கல்லூரிகள் அதிகமாகவே உள்ளது. ஏழை குழந்தைகள் மருத்துவ கல்வியை பெறும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி இருப்பதுடன் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது சிறப்பு மருத்துவ சிகிச்சை அதிகமாகி வருகிறது. ஆகவே அதற்கு ஏற்ப செவிலியர் கல்வியில் மேற்படிப்புகளை புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தி சிறப்பு சிகிச்சைக்கு ஏற்ப பயிற்சிகள் அளிக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், புதுச்சேரி சிறிய மாநிலம், ஆகவே இங்கு அதிகமானோர் செவிலியர்களாக படித்து முடித்து வெளி மாநிலம் வெளிநாடுகளில் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரிக்கு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொழுது சபாநாயகர் செல்வம், பாஜக தலைவர் செல்வ கணபதி, MP, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை, தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இங்கிலாந்தை பின்தள்ளி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா 5வது நாடாக உள்ளது. 2027இல் 3வது நாடாக முன்னேறும். அடுத்த 25 ஆண்டு வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 3432 கோடி புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 1450 கோடி ஜிப்மருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 186 கோடி புதுச்சேரியின் குடிநீர் தேவைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுவை, காரைக்கால், மாஹே ரயில்வே நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கத்தோடு இந்த பட்ஜெட் போடப்பட்டுள்ளது. இந்தியாவை முன்னேறிய நாடாக இந்த பட்ஜெட் கொண்டு செல்லும். பட்ஜெட்டில் அறிக்கப்பட்டுள்ள திட்டம் அனைத்து மாநிலங்களுக்கான திட்டம். தேவையான பட்ஜெட் புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை. தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது பாஜக மாநில பொறுப்பாளர் சுரானா, மாநில தலைவர் செல்வ கணபதி, MP, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் 29ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் 29ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா மறைமலையடிகள் சாலையில் உள்ள ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் பாண்டியன் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலச்சங்கத்தின் தலைவர் முருகையன், புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் கௌரவ தலைவர் ஸ்ரீனிவாசன், சென்ற முறை தலைவர் முரளிதரன் ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர்.
இவ்விழாவில் முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி செங்குந்த மகாஜன சங்கத்தின் தலைவருமான சப்தகிரி விபி சிவக்கொழுந்து மற்றும் புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவர், புதுச்சேரி மனித உரிமை கழகத்தின் முன்னாள் உறுப்பினர் ராணிராஜன் பாபு ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது லயன்ஸ் முருகனால் வழங்கப்பட்டது. அதன்பின் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வாழ்த்துரை வழங்கி சான்றிதழ் பரிசுகளை வழங்கினார். விழாவில் ஸ்ரீ ராமானுஜர் இன்டலெக்சுவல் சர்வீஸ் நிறுவன தேவி பிரியா மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் மேல் படிப்புக்கான வாய்ப்பு மற்றும் வேலை வாய்ப்பு குறித்து கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். கடந்த போகி பண்டிகை அன்று புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் சார்பாக பெண்களுக்கான கோலப் போட்டி நடத்தப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட மகளிருக்கு புதுவை மாநில செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் அனைவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டுரை வழங்கினார். முன்னதாக இச்சங்கம் கடந்து வந்த பாதையை பொதுச் செயலாளர் கோபிநாத் வாசிக்க நிகழ்ச்சி முழுவதையும் துணைத் தலைவர் காமராஜ் தொகுத்து வழங்கினார். விழாவில் மாணவ மாணவிகளை புதுச்சேரி செங்குந்த மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜா கண்டு, பொதுச் செயலாளர் கண்ணன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொருளாளர் சங்கரநாராயணன், இணை செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் இறுதியாக சங்கத்தின் பொருளாளர் ராஜேஷ் ஆண்டறிக்கையை வாசித்து நன்றி உரையாற்றினார். நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. மணவெளி தொகுதி ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, திமுக மாநில கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு இழுவை வலையில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்தப்பட்டு சோதனை பார்க்கப்பட்டு மீனவர்கள் வலையில் பல வகையான மீன்கள் சிக்கியது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்தி சோதனை செய்து பார்க்கப்பட்டது. இதில் ஆமைகளை தவிர பல வகையான மீன்கள் கிடைத்தது. இதில் இணை இயக்குநர் ஜெய்பால், ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி மற்றும் தீபாகரன் மற்றும் மீன்வளத்துறையின் சார்பில் அதிகாரிகள், விசைப்படகு உரிமையாளர்கள், சங்க தலைவர் ஜெயராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி பிறந்த நாள் விழா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி பிறந்த நாளையொட்டி அவரது அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் முன்னாள் சபாநாயகர் ஏ வி சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதில் தொகுதி மற்றும் மாநில கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி ஜுவல்வன் நிறுவனத்தின் புதிய விரிவுபடுத்தப்பட்ட கிளை மற்றும் ஜில்லராவின் வெள்ளி நகைகளின் பிரத்யேக தளத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி காமராஜர் சாலையில் ஜுவல்வன் நிறுவனத்தின் புதிய விரிவுபடுத்தப்பட்ட கிளை மற்றும் ஜிலாரா வெள்ளி நகைகளின் பிரத்யேக தளத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரியல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் கடந்த 40 ஆண்டுகளாக தங்கம், வைரம், பிளாட்டினம் மற்றும் வெள்ளி நகை தயாரிப்பில் உலக அளவில் உயர்தரம் வாய்ந்த நிறுவனமாக திகழ்கிறது. ஜுவல்வன் எமரால்ட் நிறுவனத்தின் ரீட்டைல் நகைக்கடை பிராண்ட் ஆகும். இது கடந்த 2012ஆம் ஆண்டு முதலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியால் துவங்கப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளில் புதுச்சேரியில் துவங்கி தமிழகத்தில் 11 கிளைகள் அமைத்து மொத்தம் 12 கிளைகளுடன் பல லட்சம் வாடிக்கையாளர்களை மகிழ்வித்துள்ளது. புதுப்பொலிவு பெற்று வாடிக்கையாளர்களுக்காக திறக்கப்பட்ட விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஜுவல்வன் நிறுவனத்தின் இயக்குனர் தியான் சக்தி ஸ்ரீனிவாசன், அவரது நிறுவனத்தின் மேலாளர்களான ராஜ வெங்கடேஷ், சரவணன், ஸ்ரீனிவாசன், தமிழ்செல்வன் யானார் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கிளையில் இப்பொழுது வெள்ளியால் ஆன ஆயிரக்கணக்கான டிசைன்களில் சிறுமியர், கல்லூரி பெண்கள், மணமகளுக்கான திருமண நகைகள், பணிக்கு செல்லும் பெண்கள் மற்றும் பார்ட்டி விசேஷங்களுக்கு ஏற்ற அனைத்து வகை நகைகளும் வாங்கி மகிழலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேசிய அளவில் நடைபெற்ற கேரம் போட்டியில் 3, 5, 6 மற்றும் 8வது இடத்தை பிடித்த புதுச்சேரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுவையில் கடந்த ஒரு வருட காலமாக தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் கேரம் போட்டிகளில் பங்கு பெறும் வீரர்கள் வீராங்கனைகள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் அணி 3 பதக்கங்களை பெற்றுள்ளனர். மேலும் 48வது ஜூனியர் கேரம் போட்டி மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுவை வீராங்கனைகள் அகில இந்திய அளவில் 3வது இடத்தை பிடித்தனர். கடந்த மார்ச் மாதம் 2024 வாரணாசியில் நடைபெற்ற 45வது சப் ஜூனியர் கேரம் போட்டியில் பெண்கள் அணி 3வது இடத்தை பிடித்தனர். தனிநபர் ஒற்றையர் பிரிவில் பூஜா 5வது இடத்தை பிடித்தார். இதே போட்டியில் ஆண்கள் பிரிவில் டோனி 6வது இடத்தை பிடித்தார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 2024 மத்திய பிரதேசம் குவாலியரில் நடைபெற்ற 49வது ஜூனியர் போட்டியில் பெண்கள் அணி 2வது இடத்தை பிடித்தனர். தனிநபர் பிரிவில் பூஜா 6வது இடத்தை பிடித்தார். மேலும் 21 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் செபாஸ்டியன் அகில இந்திய அளவில் 8வது இடத்தை பிடித்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து ஜனவரி மாதம் 5 முதல் 8 தேதிகள் வரை ஆந்திர மாநிலம் நெல்லூரில் நடைபெற்ற 29வது தேசிய சீனியர் ஃபெடரேஷன் கோப்பை போட்டியில் புதுவை வீராங்கனை பூஜா தனக்கு எதிராக விளையாடிய முன்னாள் உலக சாம்பியன் மற்றும் தேசிய சாம்பியனையும் வீழ்த்தி தங்கக் கோப்பையை பெற்றார். இது அவர் தன்னுடைய 14வது வயதிலேயே நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனையாகும். இத்தகவலை தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சங்க தலைவர் ஜெகஜோதி, சங்க செயலாளர் ஞான இருதயராஜ் தெரிவித்துள்ளனர். மேலும் கேரம் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்கள் தங்களது பெயரினை சங்கத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் 76ஆம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு ராமகிருஷ்ண கவுண்டர் தலைமை தாங்கினார். வீரபத்ரன், வெற்றி செல்வம், மாதவன், பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ முகாமை கடலூர் தமிழ் சங்க தலைவர் குழந்தை வேலனார் மற்றும் மடத்தின் அறங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் மருத்துவர்கள் வினோத், நித்யா ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் பொதுநல மருத்துவம், குழந்தைகள் நலம், சிறுநீரக கற்கள், சர்க்கரை நோய், தோல் நோய் ஆகியவைகளுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இம்முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமலிங்க சுவாமி மடத்தினர், அக்ஷய் மெடிக்கல்ஸ், இந்திய குடியரசு மக்கள் பேரவை, AS ஆப்டிகல்ஸ் ஆகிய நிறுவனங்கள் செய்திருந்தனர். ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கி பாராட்ட பெற்றது. ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பாண்டிச்சேரி மினி மாரத்தான் போட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், 19 வயதிற்கு உட்பட்டவர்கள் என பலரும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஐஸ்வர்யம் ஆயில் உரிமையாளர் சதீஷ்குமார் தலைமை தாங்கி போட்டியினை துவங்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ரெயின்போ மெட்ரிக் பள்ளி தாளாளர் அப்துல் வகத், இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் உரிமையாளர் பரசுராமன், ரெயின்போ மெட்ரிக் பள்ளி முதல்வர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாக இயக்குனர் தியானா மோகன்தாஸ் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7945 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 104 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிறப்பு சிகிச்சைக்கு ஏற்ப செவிலியர்களுக்கு பயிற்சிகள் அளிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கவர்னர் முதல்வருடன் சந்திப்பு. அடுத்த 25 ஆண்டு வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. ஜுவல்1 நிறுவனத்தின் ஜில்லாரா வெள்ளி நகைகளின் பிரத்யேக தளம் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு.
கேரம் போட்டியில் 3, 5, 6 மற்றும் 8வது இடத்தை பிடித்த புதுச்சேரி மாணவர்கள் சாதனை. இத்துடன் நெஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.